ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட்லாஸ் சீரிஸ் vlog பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. என்னோட வெயிட்டு 1 கிலோ குறைஞ்ச மாதிரி காமிக்குது. ஒரே நாளில் வேறு ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப நாள் கழித்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அந்த 1 கிலோ குறைச்சி காமிக்குது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் வந்து கூட தான் காமிக்கும். நார்மல் வெயிட்டுக்கு 60 கிலோவுக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி டயட்டை ஃபாலோ பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் லாஸ் அப்படின்றது நடக்கும். நம்ம வாட்டர் ஃபாஸ்டிங் ஏன் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக தான் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். சரி வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் 5 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. 4:55க்கு எழுந்திரிச்சிட்டேங்க இன்றைக்கி. ஸோ எழுந்திரிச்சிட்டு நான் எப்பயும் போல் சூரிய நமஸ்காரம் அப்புறம் யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அப்படின்றது 2 செட்டு பண்ணேன். ஃபஸ்ட்டு செட்டு வந்து 15 கவுண்டிங்லேயும் 2வது செட்டு வந்து 12 கவுண்டிங்லேயும் 2 செட்டு பண்ண எக்ஸசைஸ் வந்து சூரிய நமஸ்காரம் எத்தனை தடவை பண்ணலாம்னு கேட்குறீங்க. அது அவங்களால முடிஞ்ச அளவு கூட பண்ணிக்கலாம். யோகா பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் ஆனால் பண்ணலாம். அது டைமிங் கணக்கு கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் தான் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் இருக்கும் இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தண்ணி இது வந்து கரெக்டாக 3 லிட்டர் தண்ணி இருக்கும். இதில் வந்து வெந்தயம் வந்து 1 ஸ்பூனு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து தான் போடுவேன். அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து மஞ்சளாக இருக்காது, லைட் மஞ்சளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் தான். நெல்லிக்காய் பொடி அப்படின்றது இது வந்து சித்தா காலேஜில் கொடுத்தது. சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அங்கே ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, கவர்மெண்ட் சித்தா ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே வாங்கினது தான் இது. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு இதில் வந்து நெல்லிக்காய் பொடியோடு சேர்த்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பொங்கலுக்கு வாங்கின அந்த மஞ்சக்கிழங்கு பானையில் கட்டுறதுக்காக மஞ்சக்கிழங்கு இஞ்சிலாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது காய வச்சு அதை லைட்டாக அரைக்குறையாக பொடி பண்ணியிருந்தேன், அது போட்டிருக்கேன். மஞ்சள் நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ நெல்லிக்காய் பொடி, மஞ்சள் அதெல்லாம் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் சேர்ந்து போட்டுக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் வந்து அதிகமாக கொட்டுது அப்படின்றவங்க நெல்லிக்காய் கருவேப்பிலை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுங்க. ஹேர் ஃபால் நல்லாவே ஸ்டாப் ஆகும். நல்லா கொதிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிட்டு குடிச்சிடலாம். நான் வந்து இப்படி தான் குடிப்பேன். மார்னிங் ஃபேட் கட் ட்ரிங்க் எடுக்கிறது வந்து மணி 7 இருக்கும். ஒரு 7-7:15 தான் எடுக்க ஆரம்பித்தேன். மெதுவாக உட்காந்து தான் குடிப்பேன். எப்போயுமே வந்து ரேடியோ கேட்குற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே உண்டு. காலைல எழுந்திரிச்சினே ஃபஸ்ட்டு போனோன்னே ரேடியோ போட்டுருவோம். அப்போல்லாம் வந்து ஒரே ரேடியோவாக ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்கும். நியூஸ்லேருந்து எல்லாமே வீட்டு வேலையும் செஞ்சுருவோம். அதே நேரத்தில் நாட்டு நடப்பு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா ஒன்லி ரேடியோ மூலியம் மட்டும்தான். ஆனால் இப்போ எக்கச்சக்க ரேடியோ சேனல்ஸ் வந்துருச்சு. பேச தான் செய்கிறாங்க தவிர பாட்டு வர மாட்டேங்குது, நியூஸ் வர மாட்டேங்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஆல் இண்டியா ரேடியோ தான் சின்ன வயசுலேருந்து. ஸோ உங்களுக்குலாம் என்ன பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது மணி 8:20 ஆகுது. கோதுமை ரவை தான். கோதுமை ரவையில் காயெல்லாம் போட்டு அப்படியே செஞ்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு ஒரு கைப்பிடியும், 2 அத்திப்பழம், ஊற வச்ச பாதாம் பருப்பு, ஊற வச்ச கருப்புலங்க திராட்சை எடுத்துருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபனாக 2 தான் எடுக்கிறது. 8:30க்கு வந்து இதாக எடுக்கிறேன். உப்புமா எப்படி செஞ்சாலுமே ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் கோதுமை ரவை உப்புமா வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கூட. கொஞ்சம் சம்பா ரவை கோதுமை எடுத்துக்கலாம். அது மாதிரி ரவை அப்படின்றது ஒயிட் ரவையும் நம்ம வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கலாம். டெய்லி எடுக்க வேணாம். வெயிட் லாஸில் ரவை எடுக்கலாமான்னு ஒரு டவுட் வருது. ரவை, கோதுமை ரவை, சம்பா ரவை இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம், எல்லோரும் எடுத்துக்கலாம். ஆனால் டெய்லி எடுக்காமல் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கும் போர் அடிக்காது. எடுத்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காயெல்லாம் நிறையா போட்டு செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். என்னோடய மார்னிங் டிஃபன் இதுதான் நான் சாப்பிட்றேன். மத்தியானத்துக்கு காய்கள் வேக வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பீக்கங்காய் சட்னி மாதிரி செய்வேன். சரி, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னா செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். பீக்கங்காய் தோல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்க பீக்கங்காவையும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். பீக்கங்காய் தோல் நல்லா நிறையா இருக்கும். புதினா கொத்தமல்லி மாதிரி தான், இதுவும் சத்து ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். புளி கொஞ்சமாக, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு தான் புளி எடுக்கணும். ரொம்பையும் புளி எடுக்கக்கூடாது. சின்ன வெங்காயமாக ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். வத்தல் வந்து 3 எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். இது வளர்க்கும் போதே இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணிடுவேன், வெல்லம் தான், 1/2 கிலோ வெல்லம் தான் திருவி இதை வந்து பாகா காய்ச்சி வச்சுருவேன். பாகுனா ரொம்ப கட்டி பதமாக வர்ற மாதிரி பாகெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா காஃபி டீ நீங்கள் போட்டிங்கன்னா அதில் குடிக்கிறது. நாங்கள் வந்து சுக்குமல்லி காஃபி போடுவோம், அதில் போட்டு குடிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஊற்றிக்குவேன். அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதே அப்படியே வந்து காய்ச்சி வச்சிடலாம் தான். அடுப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதுமே நம்ம 2 பருப்பையும் போட்டு வதக்கிடலாம். லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வதக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம், தக்காளி, புளி, பச்சை மிளகாய் இது ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இது வதக்கும் போதே நான் தேவையான அளவு உப்பு போட்டுறேன். வெங்காயம், தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் பீக்கங்காய் தோல் போட்டுடலாம். பீக்கங்காய் தோல் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க.
அது சுருளை வதங்கும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. 5 நிமிஷம் கணக்குக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சுருளை வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வந்து இறக்கிடலாம். இதை வெல்லம் கருப்பட்டிலாம் பாகாக காய்ச்சி வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வைக்கிறீங்கன்னா அதில் வந்து நான் 150 ml, அரை கிலோவுக்கு நான் வந்து 150 ml தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால தான். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெல்லம் போட்டுடலாம். ரொம்பையும் தண்ணி ஊற்ற வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா தண்ணியாக வந்துடும், அப்புறம் டேஸ்ட்டு கம்மியாயிடும் அந்த இனிப்பு அப்படின்றது. நல்லா கட்டிப்பாக எடுத்து வச்சுக்கலாம். கருப்பட்டி பாகா, வெள்ளைப்பாகு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தோசைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமான கரண்டி எதுவும் இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உட்டனில் வாங்குவாங்க, உட்டனில் எனக்கு கிடைக்கல. இது நல்லா பெருசாக ஒல்லியாக நல்லாயிருக்கும். அடியில் வந்து மட்டும் பிடிக்காமல் மட்டும் லைட்டாக கிண்டி விடுங்க, போதுமானது. இது ஃபுல்லாக நல்லா கரைஞ்சனையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாகு பதம் வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சாலே போதும். முக்கால்வாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக 1-2 இருக்கிறது கூட அந்த சூட்லேயே கரைஞ்சிரும். நம்ம நல்லா இப்படி அமுக்கி விட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும். ரொம்ப பாகு பதத்துக்குலாம் காய்ச்ச வேண்டாம். எல்லாம் கரைஞ்சிருச்சு. ஒரு 4-5 மட்டும் இருக்கும். அந்த சூட்லேயே நம்ம வச்சோம்னா கரைஞ்சிரும். காய்ச்சின வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஒரு சம்பளத்தில் வடிச்சிட்டேன். இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. இதை திரும்ப அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சோம் அப்படின்னா அதெல்லாம் கரைஞ்சிரும். ஏன்னா கொஞ்சம் வடிகட்டிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பாகு பதத்துக்கு வந்துடும். அதனால தான் திரும்பவும் அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிண்டணும் அப்படின்னா அடியில் இருக்க கட்டி ஃபுல்லாமே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். ஸோ வெல்லம் 5 நிமிஷம் அடுப்பில் வந்து இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பீக்கங்காய் துவையலுக்கு இதை ஆறிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில். துவையல் அரைச்சாச்சு. எனக்கு வந்து 2 நாளைக்கு தான் வரும். என்னென்னா இப்போ ஒரு வேளைக்கு மத்தியானத்துக்கு நான் எடுத்துக்குவேன், வீட்டில் இருக்கவங்க ராத்திரிக்கு டிஃபனுக்கு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நாள், 2 நாளைக்கு தான் வரும். இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் துவையல் அரைச்சோம் அப்படின்னா, சுண்டைக்காய் எல்லாம் துவையல் அரைச்சோம்னா 1 நாள் 2 நாள் தான். நான் நினைப்பேன் 3 நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு, ஆனால் தாங்காது. எல்லாம் சாப்பிட்ருவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் கைப்படாமல் எடுத்து வைங்க. 2-3 நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கைப்படாமல் எடுத்து வைங்க. பீக்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சிச்சு. எந்த ஒரு இதுவுமே கட்டி கட்டியாக இல்லை. வெல்லமே நேராக நல்லா கட்டியாயிடும். அதனால நல்லா ஒரு வெதுன்னு சூடாக இருக்கும்போதே ஊற்றி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கரண்டி போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி கரண்டினா இங்கே மாட்டிக்கலாம். இதில் இந்த ஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் எடுத்துக்குவேன். 1 டீஸ்பூன் வராது, இது 1 டேபிள் ஸ்பூன் வந்துடும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா 1 வாரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாளாக மேலே அப்படியே வெள்ளையாக பூசணம் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 4 நாள் வெளியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5ஆவது நாள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து உள்ளே வச்சுருங்க. அது வந்து உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். அப்படியேவும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா நாளாக கட்டியாயிடும். நம்ம இட்லி மாவு, ராகி மாவு, கம்பு மாவுலாம் இருந்துச்சுன்னா இதை அப்படியே ஊற்றி அவங்களுக்கு வந்து இனிப்பு தோசை மாதிரி சுடுறது, சப்பாத்திக்கு மேலே அப்படியே ஊற்றி கொடுக்குறது, பணியாரம், இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்குவேன். அப்படியே எடுத்து நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி போடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது மூடி போட்டிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி இதில் பட்டா கூட சீக்கிரமாக வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கெட்டு போயிடும். அதனால நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மூடி போட்டுக்கோங்க. லஞ்சுக்கு இன்றைக்கி நான் வேக வச்ச காய்கள் தான் எடுக்கிறேன். காய்கள் அப்படின்றது சுரைக்காய் எடுத்திருக்கேன், பட்டாணி, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி காய்கள் எடுத்திருக்கேன். காய்கள் கூட இன்றைக்கி எடுத்துக்கிறது பீக்கங்காய் துவையல் தான். பீக்கங்காய் துவையல் அப்படின்றது சைடிஷ் வந்து நிறைய எடுக்கக்கூடாது. நான் எடுத்துக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். இந்த சின்ன பவுலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துக்கேன். சைடிஷ் அதாவது காய் சாப்பிட்றோம், வேக வச்ச காய் சாப்பிட்றோம் சொல்லி சைடிஷ் நிறையா எடுத்துட்டிங்கன்னா வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது, அப்படியே ஸ்டஃபானா நின்றோம். அதனால் எடுக்கிற அளவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அளவும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அளவு தானே, ஒரு வாய் தானே கூட சாப்பிட்றோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த ஒரு வாய் கூட ஒரு சிலருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ண விடாமல் தடங்களாக நிற்கும். அது ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ அதனால் அளந்து பார்த்து கரெக்டாக சாப்பிடுங்க. ஸோ நம்ம லஞ்ச் எடுக்கிற டைம் அப்படின்றது மணி 1 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே 12:30 சாப்பிட்டுட்டாங்க, நான் தான் லேட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு 3 மணிக்கு எடுக்கிறது வறுத்த முந்திரி பருப்பு தான், ரோஸ்டட் முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 6-7 இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். மத்தியானம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து சுக்குமல்லி காப்பி எடுத்து குடிக்கிறேன். பட் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் எப்படி தூங்குறான் பாருங்கள். அப்படியே சின்ன குழந்தைங்க எப்படி பண்ணுங்க அந்த மாதிரி தான் பண்ணுறான். இந்த சோபா விட்டு சார் கீழே இறங்க மாட்டாரு. அதுக்குன்னு ஒரு வீடு கொடுத்தனால பகலில் வந்து எப்போ பார்த்தாலும் என் பக்கத்துலேயே தான் இருக்குது. இது பார்த்தா நம்மளுக்கே தூங்கணும் அப்படின்ற அளவுக்கு தூங்குவார் சார். பட் நம்மளுக்கு எப்பவுமே சுறுசுறுப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறது இவங்க தான். தெரியுதான் தெரியல, லைட்டு போடு.
லைட்டு போட்டாலும் சுத்தமாக இருக்கு. பயங்கர ஃபாஸ்ட்டாக எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருக்க ஒரு 4 மெம்பர் எங்கள் வீட்டில் அப்படின்னா இவங்க தான். இப்படி தாங்க 24 ஹவர்ஸும் சுற்றிக்கிட்டே இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். மோட்டர் பிளாக் பண்ணிட்டா சுத்தம் இருக்கும். ராத்திரி டிஃபனாக எங்கள் வீட்டில் மற்றவங்க எடுத்துக்கிறது பொங்கலும் சாம்பாரும் தான் எடுத்துக்கிறாங்க. நான் நைட்டு டிஃபன் எதுவும் எடுக்கல. சாயந்தரம் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீடு கட்டியிருந்தாங்கன்னு சொல்லி அது பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து வேர்க்கடலை பர்பி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால கொஞ்சம் காஃபி சாப்பிட்டேன். காரா பூந்தி சாப்பிட்டேன். கொஞ்சம் காரா பூந்தியோட காரா பூந்தியில் இருக்க வேர்க்கடலை தான் நான் எல்லாத்தையும் பிறக்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதனால ராத்திரி டிஃபனை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடலாம் வேண்டாம் அப்படின்ட்டு தான். பசிக்கலை. ஏன்னா அந்த வேர்க்கடலை பர்பி சாப்பிட்டதே கொஞ்சம் பசி அடங்கின மாதிரி இருக்குது. ராத்திரி படுக்கும்போது மட்டும் ஃபேட் கண்டென்ட் ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவேன். ஒரு சில சமயம் நம்ம வெளியே போகும்போது ஒரு சிலர் வந்து நம்மளை கம்பேர் பண்ணி சாப்பிட சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல தவிர்க்க முடியாது இல்லையா. ஸோ அந்த இடத்துல சாப்பிட்டு தான் ஆகணும். அதை சாப்பிட்டேன் அப்படின்னா வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் சரி, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் அடுத்த வேளை டிஃபனை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். அடுத்த வேளை சாப்பாடை வந்து வேண்டான்ட்டு நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஹெவியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும், வெயிட்டும் மெயின்டைன் ஆகிடும். அதே நேரத்தில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸசைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது டெய்லி சாயந்தரம் முந்திலாம் பார்த்து லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் வந்து ஷட்டில் காக் விளாடுவோம். இப்போ வந்து 2.5 வருஷமாகவே அது இல்லை எங்ககிட்ட. ஷட்டில் காக் விளாட முடியல, பார்த்து பேச முடியல. ரொம்ப நாள் கழிச்சு நான் பேசியிருக்கேன். இதுவே எனக்கு பயங்கர ரிலாக்ஸாக இருக்குது. செம்ம ஃப்ரெஷ்ஷாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கடைசியாக இருக்குது என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எடுக்கும்போது மணி வந்து ஒரு 9 இருக்கும். ஒரு 1 hour எடிட் பண்ணுவேன், இல்லை 10:30 வரைக்கும் எடிட் பண்ணுவேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் படுக்க போயிடுவேன். அதுக்கு மேலே ரொம்பலாம் டயர்டாயிரும். ஏன்னா மத்தியானம் நான் தூங்க மாட்டேன். காலைல 5 மணிக்கு எடுத்தால் 10:30 ஆயிரும். இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் நான் பண்ணேன், ஆனால் வாக்கிங் போக முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரே ஜாலியில் வாக்கிங் போகலை. பட் ஆனால் டயட்டும் ஒரு வேலையை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நாளைக்கு என்னோடய வெயிட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு வகையில் சந்திக்கலாம்.